Taste Daily. Taste the Daily. சேலத்தில் பாசிப்பருப்புக்கு பதிலாக நரிப்பருப்பு விற்பனை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிகாரிக்கு மெமோ கொடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளக்கம் கேட்டு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மெமோ கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பொன்னி கூட்டுறவு குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை செய்த நிலையில் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் பொன்னி கூட்டுறவு அங்காடியில் பாசிப்பருப்புக்கு பதிலாக நரிப்பருப்பு விற்பனை செய்யப்பட்டிருந்த சம்பவத்தில் கூட்டுறவு நிர்வாக இயக்குநர் பாலமுருகனுக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் கேட்டு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மெமோ கொடுத்திருக்கிறார். பொன்னி கூட்டுறவு குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை செய்த நிலையில் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். சேலம் பொன்னி கூட்டுறவு சங்கத்தில் அங்காங்கே அந்த அங்கன்வாடி மற்றும் விடுதிகளுக்கு மருத்துவர்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய பொன்னி கூட்டுறவு அங்காடிகளில் பாசிப்பருப்புக்கு பதிலாக நரிப்பருப்பு விற்பனை செய்யப்படுவதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடைகளில் சென்று நாம் பருப்பு வாங்கி பார்த்தபோது முற்றிலும் உண்மைக்கு மாறாகவே இருந்தது. அதாவது பாசி பருப்பு என கூறி நரிப்பருப்பை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து நேற்றைய தினம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் குடோனில் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையில் நரிப்பருப்பு தான் கிடைத்தது. எனவே இது முற்றிலும் போலியான பருப்பு என அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அங்கிருந்த உணவு பொட்டலங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பருப்பு வகைகளையும் மாதிரிக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அந்த சேலம் மாவட்டத்துடைய பொன்னி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் பாலமுருகனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்பில் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8 மாதத்திற்கு மேலாக இது போன்று எப்படி போலியான பாசி பருப்பை விற்பனை செய்தீர்கள் என்பது குறித்தான உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு அவருக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து துறை ரீதியான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இது மட்டும் அல்லாமல் வேறு எந்தெந்த பொருட்கள் கலப்படம் நடந்திருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். Taste the Daily.